நான் நவம்பர் மாதம் 2024 வந்தேங்க சார். நவம்பர் மாதம் 2024 இங்கே மயிலாடுதுறைக்கு வந்தேங்க சார். நான் வந்து சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார், வேறு எதுலேயும் வேலை செய்யலை சார். ஆனால் சார் மார்ச் மாதம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடலை சார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார். எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார். 4 மாத சம்பளம் போடலை சார். சம்பளம் போடலையா சார்? நான் என்ன பண்ணேன், இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும், நிற்கக்கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார். செய்யும் பொழுதுங்க சார் ஒன்று பண்ணாங்க சார். நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ். எனக்கு இன்னும் 7 வருஷம் இருக்குது சார். 7 வருஷம் இருக்குதுங்க, வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார். அரசாங்கமும் என்ன 3 இதில் விசாரிப்பாங்க, விஜிலன்ஸு, எஸ்பிசிஐடி, சிபிசிஐடியில் 3 இடத்துல விசாரிப்பாங்க. அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க. எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுடனே விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் 30 போக வேண்டியது, ஏப்ரல் 1 போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு 15ஆம் தேதி வந்தோடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க, இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி, அப்புறம் எங்கள் குடும்பங்கள்லாம் சொல்லி, நான் இது 2வது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டுருக்கு. பிஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான். அப்படிலாம் போன அதிகாரியை இன்றைக்கி என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் பிஆர்எஸில் போய் வாங்கணும், பென்ஷன் வாங்கணும், பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது, நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர். அவரை சொன்னால் எனக்கு அசிங்கம். நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி இன்ட், எஸ்பி, இந்த 3 பேர் கூடுதலாக எஸ்பி இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசலை. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against these officers. They are all making us to do, provoking us. They are making provoking and it leads to this. இதனால தான் நான் வந்து இங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை, வேறு வழி இல்லை சார். அதனால் ஆனரபிள் சிஎம் அவங்கள வந்து மன்றாடி வேண்டிக்கிறேன், தயவுசெய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே என்ன ஆச்சு. சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் தவறான உத்தரவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணது தவறு, போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரி உயரதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்கிறதுனால தான். இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் டீம் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரித்தா தெரியும். நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்ணுறேன். ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு, கண்டிக்கத்தக்கது. அதனால் உண்மையை உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிஎஸ்பி ஒரு 4 மாதமாக சம்பளம் வழங்கப்படலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது எங்களுக்கு அவர் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த பகுதியிலிருந்து இங்கே வந்தார் இல்லையா, அதை ரெகுலரைஸ் ஆகி வந்த உடனே நாங்கள் இங்கே எங்களுடைய சைடில் இமீடியட்டாக நாங்கள் கொடுத்துட்டோம். அவரது எப்போ வந்ததோ அவரது இது ரெகுலரைஸ் ஆகி இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்ட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் சம்பளம் போட்டுட்டோம். இந்த தேதியிலிருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்த உடனே நாங்கள் சம்பளம் போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்ட அலுவலகத்தில் டிலே இல்லை, கிடையாது. டிலே இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். மாவட்ட காவல்துறை சார்பாக அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு திரட்டும் சொல்லி பணி செய்ய விடாமல் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பீவிங் as well as லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில் இன்னுமே ஈடுபட்டு வருகிறார்கள். நடவடிக்கை எடுக்கிறதுல வளைந்து போங்க, நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க சொன்னதா சொல்றாங்க. தவறான தகவல். அப்படி சொல்லப்படவே இல்லை. கமிஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு அங்கிருந்தே கொடுக்கப்பட்ட அழுத்தம் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். அதை பற்றி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை.
ஏன்னா 2 காவல் உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் இவங்க 2 பேரும் தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம். அவங்க கூட வந்து எஸ்பியும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மேலேயும் நீதி விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தவறான தகவல். அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதுக்கு என்ன அவருடைய பர்சனல் காரணம், அவருடைய பர்சனல் காரணத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டார் வாபஸ் வாங்கி. டிஎஸ்பியோட செயல்பாடு ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்? அது இப்போ வேணாமே, அது தனிப்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளை இப்போ வேண்டாம். சரி சார், இப்போ இவர் பிரஸ் மீட் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு. இதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அதாவது ப்ரெஸ் மீட் வைக்கிறோம்னால பேசணும்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சார் அவரு சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட பேசினாரு. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம்லாம் எங்கள் சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட. சார் அவர்கிட்ட ஜிபே கேட்கும்பொழுது ப்ரொசீடிங் போல வாயில போயிட்டு கேட்டாங்க. எனக்கு வந்து ப்ரொசீடிங் போட்டு கேட்கல. சில ப்ரொசீஜர்ஸ் என்னமோ அந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் ப்ரொசீஜர் வாயில கேட்டு நாங்கள் குடும்பம் சொன்னேன். அது பிறகு எனக்கு திருச்செந்தூர் அனுப்பிச்சாங்க. திருச்செந்தூர் வந்த பிறகு பந்தோபஸ்துக்கு எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறையில் தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து. அது எல்லாரும் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா டிஎஸ்பிஸு இன்ஸ்பெக்டர்ஸு மென்னுங்க போலீஸ்லேருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்துக்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்கள போயிட்டு தான் இருக்காங்க, அட்டன் பண்ணி தான் இருக்காங்க. சார் இன்னும் 7 வருஷம் எனக்கு இது இருக்குது, சர்வீஸ் இருக்குது. ஆனால் பிஆர்எஸை வந்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எஸ்பி தான், இங்கே இருங்கன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் என்னை பென்ஷன் கூட வாங்காமல் நீங்கள் சஸ்பெண்டில் போங்க, டிஸ்மிஸில் போங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கேன். தவறான தகவல், அது தப்பாக சொல்கிறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.